பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முன்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை மாநகராட்சி முன்பாக போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததோடு அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றவும் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக 6 சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற முடிவு செய்திருப்பதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இந்நிலையில் பணி நிரந்தரம் கோரி சென்னை எழும்பூரில் மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.